தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் செங்கோட்டையன் அக்கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அவருடன் அதிமுக மூத்த தலைவர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோரும் சென்றனர். டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். மேலும் அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்களையும் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பாஜகவிற்கு நன்றியுடன் இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் அவரது டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.